Hello friends, I am Dr. Karthik. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி ஃபிசிக்ஸ் சிலபஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருங்கிற யூனிட்டில் ஒர்க் டன் இன் எ லீனியர் ஸ்ட்ரெயின் இந்த கான்செப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒர்க் டன் இன் எ ஸ்ட்ரெயின்னா என்ன அர்த்தம்? ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு பொருள் எடுக்கிறீங்க, அந்த பொருளில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அப்ளை பண்ணுறீங்க. ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்னங்கிறத பற்றி இந்த பிளேலிஸ்ட்டில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்னங்கிறத பற்றி புரியும். ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸாக வேணாலும் இருக்கலாம். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஆர் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அல்லது பல்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் அப்ளை பண்ணாலும் கரஸ்பாண்டிங்காக அந்த ஒரு பொருள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது ஒரு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு பாடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, அதாவது ஒரு பாடியை லென்த் வைஸ் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து அதை இழுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாடியில் ஸ்ட்ரெயின் எப்படி வரும் அப்படின்னா லென்த் வைஸ் வரும். அதாவது லென்த் வைஸ் அந்த பாடியுடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இதுவே ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பாடி ஆங்குலர் வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளேஸ் ஆகும். இதுவே ஒரு பாடியில் பல்க் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரெயின் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னா வால்யூம் வைஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருளில் ஸ்ட்ரெயின் டெவலப் ஆகுது. இப்போ இந்த ஸ்ட்ரெயின் டெவலப் ஆகுது இல்லையா, இந்த ஸ்ட்ரெயின் டெவலப் ஆகுறதுக்கு நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. ஏன்னா ஒரு பொருளோட லென்த் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்னால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா யூ ஆர் ஆக்சுவலி டூயிங் சம் ஒர்க். அதே மாதிரி ஒரு பொருளை ஆங்கிள் வைஸ் டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தாலும் அப்பையும் நீங்கள் ஒர்க் தான் பண்ணுறீங்க. ஸோ எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஸ்ட்ரெயின் டெவலப் ஆகும்போது நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒர்க்கை அந்த இடத்துல பண்ணுறீங்க. ஸோ எந்த ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் யூ ஆர் ஆக்சுவலி டூயிங் எ ஒர்க். ஸோ அந்த ஒர்க் டன் என்னங்கிறத பற்றி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு லீனியர் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும்போது, அதாவது லென்த் வைஸ் ஒரு பாடியில் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க் டன்னை கால்குலேட் பண்ணுற ஈக்குவேஷன் அல்லது ஃபார்முலா என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் பார்ப்போம். ஸோ ஒர்க் டன் இன் லீனியர் ஸ்ட்ரெயின், ஒர்க் டன் இன் லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ ஒரு வயர் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. அந்த வயரோட ஆக்சுவல் லென்த் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எல், சரியா? ஸோ வயரோட ஆக்சுவல் லென்த் கேபிட்டல் எல்னு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வயரில் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறீங்க. அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோர்ஸோட வேல்யூ கேபிட்டல் எஃப். இப்போது நீங்கள் இந்த வயரில் லென்த் வைஸ் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் காரணமாக அந்த வயரில் வரக்கூடிய இன்க்ரீஸ் இன் லென்த் இருக்கு இல்லையா, அந்த இன்க்ரீஸ் இன் லென்த்தை நம்ம ஸ்மால் எல்லுன்னு சொல்லி எடுத்துக்குவோம். அதே மாதிரி அந்த வயரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இதை நம்ம கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த குவான்டிட்டிஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம், யங்ஸ் மாடுலஸ் என்னன்னு எழுதலாமா? யங்ஸ் மாடுலஸ் இ. ஸோ யங்ஸ் மாடுலஸ் இ ஈக்குவல் டு longitudinal stress by longitudinal strain. So longitudinal stress by longitudinal strain. இப்போ இங்க longitudinal stress என்னது? F by A. longitudinal strain என்னது? Length by actual length. So longitudinal stressங்கிறது F by A, longitudinal strainங்கிறது L by L. ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, E equal to சரிங்களா F L by A into small l. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ இதுல இருந்து நான் ஃபோர்ஸை மட்டும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எழுத போறேன். ஸோ F equal to E into A L divided by கேபிட்டல் L. இது ஃபோர்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இதை நான் எழுதியிருக்கேன். F equal to EA small l divided by கேபிட்டல் L. இப்போ பொதுவாக ஒர்க் டன்னுக்குரிய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஒர்க் டன்னுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் இன்டு
displacement. So F into dl அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். F into dl. இப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பதிலா EAL by capital L into dl. dlங்கிறது ஆக்சுவலாக அந்த வயரோட லென்த்து இப்போ ஸ்மால் எல்லுங்கிற அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்மால் எல்லுங்கிறது டோட்டலாக எக்ஸ்டெண்ட் ஆன லென்த்து, அதில் ஒரு சின்ன போர்ஷன் dl. ஸோ அப்படி இருக்கும்போது ஒர்க் டன்னுங்கிறது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸுக்கு பதிலாக EA ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல் இன்டூ dl. இது வந்து ஒர்க் டன். ஒர்க் டன் வந்து இங்கே இந்த dlங்கிற ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் லென்த் இன்க்ரீஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒர்க் டன். அப்போ எனக்கு என்டையர் சேஞ்சிங் லென்த்துக்கு வேணும் இல்லையா? ஒர்க் டன் டு இன்க்ரீஸ் த லென்த் ஃப்ரம் 0 to small l. சரியா? ஆக்சுவலாக லென்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஸ்மால் எல்லுங்கிற அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் அந்த 0 to Lங்கிற அந்த என்டையர் லென்த்தில் ஒரு சின்ன போர்ஷன் dlங்கிற சின்ன போர்ஷனுக்கு மட்டும் நீங்கள் பண்ணுற ஒர்க் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இங்கே வந்து உங்களுக்கு எழுதியிருக்கேன். இப்போ இதில் 0 to L என்டையராக வந்து உங்களுக்கு அந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நான் பண்ணின ஒர்க் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்? கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும். ஸோ W ஈக்குவல் டு EA by capital L integral L dl. இன்டகிரேஷன் லிமிட்ஸ் வந்து 0 to L. சரியா? ஸோ ஒர்க் டன் ஃபார் dl வந்து இவ்வளோ. ஒர்க் டன் டு இன்க்ரீஸ் லென்த் ஃப்ரம் 0 to L. ஸோ EA by capital L integral L dl. ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா EA by capital L, இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணீங்கன்னா L squared by 2ன்னு வரும். இன்டகிரேட் பண்ணுறதா L squared by 2 லிமிட்ஸ் அப்ளை பண்ணேன் அப்படின்னா L squared by 2. இது வந்து டோட்டல் ஒர்க் டன். சரியா? இது வந்து டோட்டல் ஒர்க் டன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒர்க் டன் பெர் யூனிட் வால்யூம் என்னங்கிறத இப்போ நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டல் ஒர்க் டன் எனக்கு கிடைச்சாச்சு. இதில் இருந்து ஒர்க் டன் பெர் யூனிட் வால்யூம் என்னங்கிறத நான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல பண்ணுறேன். ஸோ ஒர்க் டன் பெர் யூனிட் வால்யூம், ஒர்க் டன் பெர் யூனிட் வால்யூம். ஸோ இங்கே வந்து டோட்டல் ஒர்க் டன் வந்து EA L squared by 2 capital L. இது ஒர்க் டன். வால்யூம் ஆஃப் தட் வயர் வந்து எப்படி பண்ணுறது? கேபிட்டல் A இன்டூ கேபிட்டல் L. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ EA by capital L L squared by 2 divided by வால்யூம். ஸோ வால்யூமை வந்து நம்ம இந்த மாதிரி போட வேண்டி இருக்கும். அப்படின்னா 1/2. சரியா? 1/2. இங்கே வந்து F என்ன வரும் பாருங்க, EAL by capital L. சரியா? EAL by capital L. இது எப்படி எழுதிக்கிறேன்? EAL by capital L into L. சரியா? whole divided by A into L. So EAL by capital L ங்கிறது என்னது ஆக்சுவலா? இந்த force. So force equal to EA small l by capital L. So இங்க இது வந்து force. So half into இது வந்து force உங்களுக்கு. சரியா? இது வந்து force. So force by area into L by capital L. So இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த EAL by L இருக்கு இல்லையா, அது nothing but force. சரியா? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து பார்க்கலாம் நீங்க. இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா F equal to EA small l by capital L. So இது வந்து force divided by இந்த ஏரியா வந்து அப்படியே இருக்கு A. So இந்த கேபிட்டல் L நான் தனியா எழுதிக்கிறேன் L by capital L. இப்போ இதுல பாருங்க, இந்த force by ஏரியாங்கிறது என்னது ஆக்சுவலா உங்களுக்கு? ஸ்ட்ரெஸ் இல்லையா? அப்போ இந்த work done per unit volume அப்படிங்கிறது, work per unit volume அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா that is equal to half into stress into, அதாவது stress எப்படி வந்துச்சு? force by area. So half into stress
into இந்த small l by capital L. Small l by capital L ங்கிறது actually strain. So half into stress into strain உங்களுக்கு கிடைச்சிருக்கு. So work done per unit volumeங்கிறது உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு? half into stress into strain. So ஒரு longitudinal வந்து நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ணுற அந்த ஒர்க் டன் இருக்கு இல்லையா, ஒர்க் டன் பெர் யூனிட் வால்யூமுக்கு இதுதான் ஃபார்முலா. ஹாஃப் இன்டூ ஸ்ட்ரெஸ் இன்டூ ஸ்ட்ரெயின். அஃப்கோர்ஸ் எந்த ஒரு ஸ்ட்ரெயினாக இருந்தாலும், அதாவது ஷியரிங் ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் பல்க் ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் அதுக்குமே வந்து ஒர்க் டன் பெர் யூனிட் வால்யூமுக்கு இதுதான் ஈக்குவேஷனாக வரும். ஹாஃப் இன்டூ ஸ்ட்ரெஸ் இன்டூ ஸ்ட்ரெயின் தான் வந்து ஈக்குவேஷனாக வரும். ஸோ அது எப்படி வருது, ஷியரிங் ஸ்ட்ரெயின்லையும் பல்க் ஸ்ட்ரெயின்லையும் இந்த ஃபார்ம் வந்து எப்படி வருதுங்கிற டெரிவேஷனை நான் என்னோட அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னோட அடுத்த வீடியோவில் ஒர்க் டன் இன் ஷியரிங் ஸ்ட்ரெயின் அண்ட் பல்க் ஸ்ட்ரெயின் இதை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.